எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? பன்னீர், கத்தரிக்காய், மாங்காய், தக்காளி பழம், முருங்கைக்காய், பம்பா வெங்காயம், கீரை எல்லாம் போட்டு இப்போது சமைக்க போகிறேன். வெங்காயம் வெட்டியாச்சு. இது முதலாவது நான் கத்தரிக்காய் வெட்டி பொரித்து வச்சிருக்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். நான் இந்த தயிர் போட்டு செய்கிறது அந்த சாக்ஸி கிச்சனில் இந்த சம்பல் செஞ்சு தரும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதுலேருந்து அடிக்கடி செய்கிறேன் நான். ஆனால் அவர் வேறு மாதிரி செய்கிறது என்ன வரையா, நான் இப்படி செய்கிறேன். நான் தயிரை போட்டு ஏற்கனவே உங்களை செஞ்சு காட்டினேன். இன்றைக்கி மாங்காய் கிடைச்சபடியாக நான் கொஞ்சம் மாங்காய் அதில் அரைவாசி மாங்காயை கறிக்க போட்டுட்டு அரைவாசி மாங்காயை இதுக்கு துருவி போட்டேன் நான். அப்போ தேசி புளி போட தேவையில்லை. வத்த மிளகாயம் பொரித்து அதுக்குள்ளே விரும்பினா போட்டு சாப்பிடலாம். எனக்கு பொரிச்ச மிளகா பிடிக்காது. அப்போ நான் போடையில். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு. வாங்கோ, நாங்கள் சமைச்ச சாப்பாட்டை எப்படி சாப்பிட்றதுன்ட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ இந்த வகைக்கு நல்லா இருக்கும். இது முருங்கைக்காய் நான் இப்போ ஊரில் பருத்துறையில் வேண்டினேன். இந்த இறால் கருவாடு இருக்குது தானே, அது போட்டு வச்சேன் நான். பன்னீரும் கீரையும் இந்த பக்காட்டினம் ஃப்ரெஷ் கீரையும் பன்னீரும் போட்டு ஒரு பால் கறி, நல்ல கைக்குத்து அரிசி. சரியா, இது லீலா மாக்கில் வேண்டினா ஓகேயா இருந்தது. ஆனால் குறுநல் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருந்தது. பிறகு இந்த வாழையில் சரியான தலை வாழையில் கிடைக்கல, வெட்டி கொண்டு வந்தனால் பரவாயில்லை, கிடைச்சதை வச்சு அனுபவிப்போம். சரியா, இப்போ தயிர் சம்பளை போடுவோம். அதுக்குள்ளே முருங்கைக்காய் கருவாடு போட்ட கறியும் அதுக்குள்ளே போடுவோம். பன்னீர் கறியும் அதுக்கு போடுவோம். இதுக்குள்ளே கொஞ்சம் தேசி புளியும் விட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குது. மாங்காய் பார்த்திங்களா, இந்த கறிக்க போட்ட மாங்காய். எனக்கு புளி பெருசாக பிடிக்காது, மாங்காய் போட்ட கறி பிடிக்கும். இப்போ எல்லாம் தனியைத்தான் பசிச்சா யாரையும் பார்க்க தேவையில்லை, வீட்டில் தனியாக நானே இருந்து சாப்பிடுவோம்.